RMIS Academy. இன்னைக்கு நம்ம ரஷ் த்ரூ சீரீஸில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆன்டி டம்பிங், கவுண்டர் வைலிங் டியூட்டி அண்ட் சேஃப்கார்ட் டியூட்டி, இந்த மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து நிறைய ட்ரேட் ரிலேட்டட் டென்ஷன்ஸ் அப்படின்றது க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா US சைனாவுடைய டேரிஃப் வார் இதை பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சைட்லைன்ஸில் வந்து இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்கார்ட் டியூட்டியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. US சைனா ட்ரேட் வார், இந்தியா இம்போசஸ் 12% சேஃப்கார்ட் டியூட்டி ஆன் certain steel imports amid dumping fears. The DGTR in its findings last month also flagged that major steel production economies such as Japan, South Korea and China have capacities far beyond their domestic needs. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜப்பான், கொரியா அண்ட் சைனா போன்ற நாடுகள் தன்னுடைய டொமஸ்டிக் நீட்ஸையும் தாண்டி ப்ரொடக்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னும் போது ஈஸியாக என்ன ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இப்போ ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியராக இருக்கும். ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால அவங்களால சீப் காஸ்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்தியாவுடைய டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி இதனால் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இம்போர்ட்டட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தேன் யூஸிங் டொமஸ்டிக் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கிறது சேஃப்கார்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆன்டி டம்பிங்னா என்ன, கவுண்டர் வெயிலிங்னா என்ன, சேஃப்கார்ட் டியூட்டினா என்ன. ஸோ இப்போ எல்லாமே இந்த 3 டைப் ஆஃப் டியூட்டியுமே என்னதான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் இம்போர்ட் டியூட்டி தான். ஓகே, இம்போர்ட் டியூட்டினா என்ன, நமக்கு ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள் மேலே வசூலிக்கக்கூடிய ஒரு டேக்ஸை தான் இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதான் 3 டைப்ஸ் ஆஃப் டியூட்டி: ஆன்டி டம்பிங், கவுண்டர் வெயிலிங் அண்டு சேஃப்கார்ட் டியூட்டி. இப்போ ஆன்டி டம்பிங் அப்படின்றது எப்போ இம்போஸ் பண்ணுவாங்க, ADD அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டின்றது எப்போ இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரி வேணும்னே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கண்ட்ரி கிட்ட ஒரு ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு அன்ஃபேர் வேல்யூவில் அந்த ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஆர் சீப்பர் ப்ரைஸில் அந்த ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வேணும்னே ஒரு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு கண்ட்ரியில் எக்ஸஸாக அந்த பொருளை கொண்டு போய் டம்ப் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அது மேலே போடக்கூடியதை ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் டு கவுண்டர் டம்பிங் ஆஃப் கூட்ஸ் அட் அன்ஃபேர்லி லோ ப்ரைஸஸ். வேணும்னே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபேர்லி லோ ப்ரைஸஸில் கொண்டு போய் ஒரு கண்ட்ரி மேலே அந்த ப்ராடக்டை திணிக்கிறது, அது மேலே போடுறது ஆன்டி டம்பிங் டியூட்டி. இது எப்போ ட்ரிகர் ஆகும், ட்ரிகர் கண்டிஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்டட் கூட்ஸ் சோல்டு பிலோ நார்மல் வேல்யூ, அதோடைய ஃபேர் வேல்யூக்கும் குறைவாக கொண்டு போய் ஒரு கண்ட்ரியில் டம்ப் பண்ணுறாங்கன்னா அப்போது இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்றது ட்ரிகர் ஆகும். டார்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரை டார்கெட் பண்ணுவாங்க, இந்த டியூட்டி மூலயமா யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபாரின் கண்ட்ரியை டார்கெட் பண்ணுவாங்க. எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணாது. இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு போடும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியிலேருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸ் மேலே தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டியூட்டியை போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சைனா மேலே தான் கிட்டத்தட்ட நம்ம போடக்கூடிய ஆன்டி டம்பிங் டியூட்டியில் 60% ஆஃப் த ஆன்டி டம்பிங் டியூட்டி இஸ் ஆன் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அப்போ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டியூட்டியோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்கும். ஸோ WTOவில் பேசிஸ் எங்கே, இது WTO காம்ப்ளைண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ ஆர்டிகல் 6 ஆஃப் GATTல ஆன்டி டம்பிங் டியூட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட டியூரேஷன் வந்து 5 வருஷத்தை தாண்டக்கூடாது. ஆன்டி டம்பிங் டியூட்டி 5 வருஷத்தை தாண்டக்கூடாது. பட் ஃபர்தராக என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இப்போ இன்னமும் அந்த கண்டிஷன் சரியாகலை அப்படின்னா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ஸ்டீல் டம்ப்ட் அட் லோ ப்ரைஸஸ் இன் இந்தியா. சைனீஸ் ஸ்டீலை நம்மளுடைய இதில் வந்து லோ ப்ரைஸில் டம்ப் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. ஸோ கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்றது என்னென்னா, அதை கவுண்டர் பண்ணுறது. கவுண்டர் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஒருத்தர் பண்ணத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு பேர் தான் கவுண்டர், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் கவுண்டர் வெயிலிங் டியூட்டின்றது எது மேலே போடுறாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரி வந்து அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு அதிகமாக சப்சிடி கொடுக்குது. அந்த சப்சிடினால் அந்த பொருளுடைய விலை குறைஞ்சி நம்மளுடைய மார்க்கெட்டை அந்த ப்ராடக்ட் என்டர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் இதனால் அஃபெக்ட் ஆகும்.
ஸோ அந்த சப்சிடியை ஆஃப்செட் பண்ணுறதுக்காக ஆர் அந்த சப்சிடியோட எஃபெக்டை நல்லிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போடுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் ஒரு டாயை மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு டாயை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 100 ரூபா ஆகுது. சைனாலேயும் அதேமாரி ஒரு டாயை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து ஒரு 110 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சைனா வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த டாய் மேனுஃபேக்சரருக்கு சப்சிடி கொடுக்குது. லெட்ஸே சப்சிடியோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ் சப்சிடி கொடுக்குது. இப்போ சைனாவோட டாய் வந்து இப்போ சப்சிடைஸ் பண்ணதுனால இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் 110க்கு பதிலாக 90 ருபீஸ் ஆயிரும். இப்போ இந்தியாவை என்ட்ரு ஆகும்போது 90 ருபீஸ்க்கு என்ட்ரு ஆச்சு அப்படின்னா இந்தியன் டாய் மார்க்கெட் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண டாய் 100 ரூபா, ஆனால் சைனாலேருந்து வாங்கினா 10 ரூபா குறைவு. அப்போது என்ன யார் கன்சியூமர்ஸில் எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா சைனீஸ் டாய்ஸ். அப்போ இது ஃபேராக நடந்திருந்தால் பரவாயில்ல, ஆனால் இந்த இடத்துல ஃபேராக இல்லை. ஏன்னா சப்சிடி கொடுத்து ஒரு பொருளை குறைச்சிருக்காங்க. அப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக அது மேலே போடக்கூடிய டியூட்டிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. அதான் பர்பஸ் டு ஆஃப்செட் சப்சிடிஸ் கிவன் பை எக்ஸ்போர்ட்டிங் கவர்மெண்ட். எக்ஸ்போர்ட்டிங் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடியை ஆஃப்செட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது போடுறது ஆர் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. அண்ட் இந்த இடத்துல ட்ரிகர் கண்டிஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரிகர் கண்டிஷன் எப்போ ட்ரிகர் ஆகும்னா இம்போர்ட் ஆஃப் சப்சிடைஸ்டு ப்ராடக்ட்ஸ். நம்ம சப்சிடைஸ்டு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணும்போது இது வந்து ட்ரிகர் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரிசீவிங் கவர்மெண்ட் சப்சிடி. எல்லாரையும் டார்கெட் பண்ணாது, எந்த எக்ஸ்போர்ட்டர் கவர்மெண்ட் சப்சிடியை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணும். அண்ட் WTO பேசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிமெண்ட் ஆன் சப்சிடிஸ் அண்ட் கவுண்டர் வெயிலிங் மெஷர்ஸு கீழே இது மென்ஷன் ஆகிருக்கு. அண்ட் அகைன் டியூரேஷன் இதுவும் சிமிலர் டு ஆன்டி டம்பிங் மாதிரி தான். யூஸ்வலி 5 years அண்ட் அகைன் இட் கேன் பி எக்ஸ்டெண்டபிள். இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ்டு EU சோலார் பேனல்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து கவுண்டர் வெயிலிங் டியூட்டியை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் டியூட்டி. ஸோ ஆல்ரெடி ஆன்டி டம்பிங் பார்த்தாச்சு, கவுண்டர் வெயிலிங் பார்த்தாச்சு, இப்போ சேஃப்கார்ட் டியூட்டி. சேஃப்கார்ட் டியூட்டி அப்படின்றத எப்போ இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னு டொமஸ்டிக்கில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் விட்டுட்டு திடீர்னு இம்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஃபாரின் ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் சீப் ப்ரைஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நியூஸில் பார்த்தோம். நம்ம நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருந்தாங்கன்னா, சைனா, ஜப்பான், கொரியா போன்ற நாட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அப்படின்றது ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது டொமஸ்டிக் நீட்ஸையும் கேப்பபிலிட்டிஸையும் தாண்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியாலையும் ஸ்டீல் மேனுஃபேக்சர் ஆகுது, ஆனால் ஜப்பானில் ஓவர் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால, சைனாவில், கொரியாலெலாம் ஓவர் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டட் ஸ்டீல் ப்ராடக்ட் வுட் பி அட் லெஸ்ஸர் ப்ரைஸ் தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டீல் ப்ராடக்ட். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாருக்கு ஸ்டீல் தேவைப்படுது, இப்போ கார் மேனுஃபேக்சரிங்க்கு ஸ்டீல் தேவைப்படுது. இவங்க எல்லாமே எதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஸ்டீலை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஆஃப் ஸ்டீல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளோட டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக போடுறது சேஃப்கார்ட் டியூட்டி. ஸோ இது லைட்டாக எப்படி இருக்குன்னா, இது கொஞ்சம் ஆன்டி டம்பிங்க்கும் சேஃப்கார்டுக்கும் கொஞ்சம் லிட்டில் பிட் என்ன இருக்கலாம்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி தோணலாம். பட் ஆனால் இதில் கிளியர் கட்டாகவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்கார்ட் டியூட்டின்றது எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் சடன் இம்போர்ட் சர்ஜ். திடீர்னு இம்போர்ட் வந்து சர்ஜ் ஆகுது அப்படின்னா, அந்த இம்போர்ட் சர்ஜை, அதாவது ஒரு ப்ராடக்ட்ல இம்போர்ட் சர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்காக. ஷார்ப் அன்ஃபோர்சின் இன்க்ரீஸ் இன் இம்போர்ட்ஸ். அதாவது ஷார்ப் அன்ஃபோர்சின்னா எதிர்பார்க்காத அளவுக்கு இம்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆல் இம்போர்ட்டர்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஆரிஜின். மீதி ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி போட்டாங்க. பார்த்தீங்களா? ஆன்டி டம்பிங்கும் சரி, கவுண்டர் வெயிலிங் டியூட்டியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கவர்மெண்ட், எந்த கண்ட்ரி கொடுக்குறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணாங்க. ஆனால் இது டார்கெட்டட் கிடையாது. ஒரு செக்டாரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, இல்லை ஒரு ஸ்டீல் இம்போர்ட்டை தடுக்கிறதுக்காக, ஸ்டீலில் நீங்கள் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணாலும் சரி அது மேலே சேஃப்கார்ட் டியூட்டி 12% அப்படின்னு போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, டொமஸ்டிக் ஸ்டீல் இதோட அது மேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அது அக்ரிமெண்ட் ஆன் சேஃப்கார்ட்ஸு கீழே எதில் WTO காம்ப்ளியன்ட் தான் இதுவும். அண்ட் அகைன் இது வந்து மேக்ஸிமம் 4 years. அண்ட் அகைன் திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்டெண்டபிள். அண்ட் எக்ஸாம்பிள், சடன் ரைஸ் இன் டாய் இம்போர்ட்ஸ் அஃபெக்டிங் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஆர் அதேமாரி இப்போ பார்த்த நியூஸில் இருக்கக்கூடிய ஸ்டீல் இம்போர்ட் ஃப்ரம் ஜப்பான், கொரியா அண்டு
இது எடுத்துக்கிட்டோன்னா சைனாலேருந்து வரக்கூடிய ஸ்டீல் இம்போர்ட்ஸ் அதுக்கு அகெயின்ஸ்டாக போகிறது சேஃப்கார்ட். அப்போ சேஃப்கார்டுன்றது கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் கிடையாது, ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். மீதி ரெண்டும் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக போட ஆரம்பிப்பாங்க. ஓகே, கண்ட்ரி அண்ட் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் அண்டு கவுண்டர் வெயிலிங். இது மோஸ்ட்லி வந்து என்ன கிடையாதுன்னா கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக சேஃப்கார்ட் டியூட்டி போட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டியூட்டிஸ் எல்லாம் யார் ரெக்கமெண்ட் பண்ணுறா? இந்த டியூட்டியை இந்த கண்ட்ரி மேலே இம்போஸ் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் மேலே இம்போஸ் பண்ணலாம், இவ்வளோ இம்போஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னா டிஜிடிஆர், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமெடிஸ். அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அண்ட் அகைன் இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை அக்செப்டோ ரிஜெக்டோ பண்ண வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், இவங்களுடைய வேலை, விச் ஆப்ரேட்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது மூலயமா உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டியூட்டிஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குவரிஸ் அண்ட் எல்லாமே சால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. ஐ வில் see you on next ரஷ் த்ரூ வீடியோ.